ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த ஏஜாக்ஸ் டூல் கிட்டில் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, இந்த எடிட்டர்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, எடிட்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த எடிட்டர் கண்ட்ரோலை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னோட பேஜில் நான் போடுறேன். போட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வரும். ஸோ இந்த லுக்கை உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடும்போதோ, ஸ்டேட்டஸ் கிடையாது, நம்ம பிளாக் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு பேஜ் போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பேராகிராஃபு அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ், டெக்ஸ்ட் கலரு, அதை போல்ட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும். நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி தான் போட்டுட்டு அந்த பேஜை சேவ் பண்ணிவிட்டு நான் இதை ரைட் கிளிக் பண்ணி விவிஎன் ப்ரௌசருக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது தெரியும். ஸோ நான் வந்து திஸ் இஸ் டெமோ பேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு நான் அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கொடுக்குறேன். ஸோ எல்லோ கொடுக்கலாம், நீங்கள் இல்லை நிறைய கலருக்கு சூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இது கொடுக்குறேன். அண்ட் இந்த டெமோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதோடைய சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இங்கே சைஸ் இருக்குது பாருங்கள். உப்ஸ். அப்புறம் இதோடைய டெக்ஸ்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம வந்து ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது மூலயமா, இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் மூலயமா, இந்த எடிட்டர் கண்ட்ரோல் நான் இங்கே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டேன் இல்லையா? நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி தான் போட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. இது மூலயமா நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டூலை வந்து நம்மளுடைய வெப்பேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும். நம்மளுடைய கஸ்டமருக்கும் இதை வந்து நம்ம சூப்பராக காமிக்கலாம். ஸோ இது என்ன ஒரு விஷயம் இருக்குது, இப்போ வந்து நான் இந்த டெக்கரேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட்டருக்கு உள்ளே இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகணும். ஸோ எப்படி இந்த எடிட்டருக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்கலாம்? நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் எடுப்போம் இல்லையா? டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடி போட்டு டாட் டெக்ஸ்ட்னு வச்சா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த எடிட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ரிசல்ட் லேபிள்னு ஒரு லேபிள் இருக்குது. நம்ம இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரிசல்ட் லேபிள், ஸோ இதுக்கு ரிசல்ட் லேபிளில் நம்ம ஒரு ரிசல்ட் லேபிள் இதில் போட்டுடலாம். என்னுடைய ப்ரீவியஸ் பேஜில் இருக்க அந்த ரிசல்ட் லேபிளை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த பேஜில் போட்டுக்கிறேன். நான் டைமை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த ரிசல்ட் லேபிள், ஸோ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எனக்கு இந்த எடிட்டருக்கு உள்ளே இருக்க அந்த நான் டெக்கரேட் பண்ண அந்த கண்டென்ட்டை தான் நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த எடிட்டர் இருக்குல்ல, இந்த எடிட்டர் அதை நான் சோர்ஸ் வியூ போகிறேன். இதோட ஐடியா பாருங்கள், எடிட்டர் 1. அந்த எடிட்டர் 1 நான் இங்கே யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ எடிட்டர் 1 டாட் இதுக்குள்ள கண்டென்ட்னு ஒன்று இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை தான் செலக்ட் பண்ணோம். நம்ம டேரெக்டாக டாட் டு ஸ்ட்ரிங்லாம் போட முடியாது, இதுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் டாட் டு ஸ்ட்ரிங் அண்ட் செமிகோலன், எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இப்போ நான் என்னுடைய பேஜை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ASPX பேஜில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி விவிஎன் ப்ரௌசர் போகிறேன். அண்ட் இதில் வந்து திஸ் இஸ் டெமோ பேஜ். அண்ட் என்னோடய பேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கொடுத்துக்கிறேன் இந்த வாட்டி. அண்ட் டெமோவை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ்ஸை வந்து போல்டு பண்ணிவிட்டு நான் இதோடைய கலரை வந்து ஓகே இது கொடுத்துட்றேன். அண்ட் இது மாதிரி இங்கே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் டெமோக்கு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம இந்த கேலண்டர் கண்ட்ரோல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய கேலண்டர் கண்ட்ரோலை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு விவிஎன் ப்ரௌசர். அண்ட் இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா நான் உள்ள என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறோம் அது அந்த லேபிளில் எனக்கு வருது. அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த எடிட்டருக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை என்னால் இந்த லேபிளில் டிஸ்பிளே பண்ண முடியுது. சூப்பர். அதுவும் அதே அந்த என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அது அதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த எடிட்டருக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர்றது, ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு லைன் கோடை வச்சு எடிட்டர் டாட் content dot string. Simple but powerful.